Sir, very happy evening to all. Happy evening, sir. So we are doing input tax credit. Section 16, Section 17, Section 18, Section 19, Section 20, Section 21. In that section 16, basic section for ITC, classified into 4 categories. 16 subsection 1, 16 subsection 2, 16 subsection 3, 16 subsection 4, 16 subsection 1, 16 subsection 2, 16 subsection 3. If depreciation claimed on tax component, then there is no ITC. 16 subsection 4, time limit for availment of ITC. Section 17, classified into 2 categories. Apportionment, blocked credit. Blocked credit classified into 3 categories. Part 1, Part 2, Part 3. Part 1, motor vehicle, works contract for construction of immobile property, food, beverages, healthcare services including plastic surgery, inputs, personal consumption, lost or stolen goods, evasion or confiscation. Yes or no? Then apportionment, classified into 2 categories. Apportionment of inputs and input services, apportionment of capital goods. Section 18, classified into 3 categories. Availment of ITC, reversal of ITC, transfer of ITC. Availment of ITC, classified into 3 categories. 18 subsection 1, 18 subsection 18 subsection, reversal of ITC, 18 subsection 4 and 18 subsection 6. Transfer of ITC, 18 subsection 3. Correct? I am coming to section 19, which is ITC and NWR provision. That's a target, section 143. Section. So we are moving to section N43. Adukapra section 90. முதல்ல பேத புரிஞ்சுக்கோ 143 அதுக்கு அப்புறம் section 143 is talking about NWR provision. NWR provision. Section 143 classified into 5 categories. Classified into 143 subsection 1, 143 subsection 2, 143 subsection 3, 143 subsection 4, 143 subsection 5. இதில் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் ஜாப் ஒர்க் அண்ட் ஐடிசி ப்ரொவிஷன். ஜஸ்ட் நான் சொல்றத மட்டும் கேளு, எவ்வளோதான் தெரிஞ்சாலும் ப்ரொவிஷன் புக்கில் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த செக்ஷன் ப்ரொவிஷன் புக்கில் இல்லை. ஒத்துக்கிறியா? சார், நான் தான் பிரின்சிபல், நீ தான் ஜாப் ஒர்க்கர். 143 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, inputs and NWR can be sent to the NWR without payment of duty, without payment of tax duty. That means இப்போ நான் ஒரு நுங்கம்பாக்கத்தில் இருக்கேன், நீ மயிலாப்பூர்ல இருக்க, இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்க, நீ என்னோட இடத்துல இருந்து உன்னோட இடத்துக்கு இன்புட்ஸையும் கேபிட்டல் குட்ஸையும் என்னவே கட்டாம, டியூட்டியே கட்டாம, டாக்ஸே கட்டாம அமுச்சு வைக்கலாம். அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. அப்ப 143 subsection 1 என்ன சொல்லுதுன்னா, dash and dash can be sent by the to the without payment of duty. அப்ப என்ன கட்ட வேண்டாம். அப்போ section 143 subsection 1 யாருக்கு என்னவே கட்டாம அம்ச்சு வைக்கலான்னு சொன்னதுனாலதான் ஷெட்யூல் 1 டீம்டு சப்ளைல பிரின்சிபல் டு ஜாப் ஒர்க்கர் இல்ல, பிரின்சிபல் டு ஏஜென்ட் இருக்கு. அப்ரிஷியேட் பண்றியா? ஏன்னா 143 சப்செக்ஷன் 1ல அம்ச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஷெட்யூல் 1ல டீம்டு சப்ளைன்னு போட்டேன்னா சார் ஆக்ட்லயே என்ன ஆயிடும்னா, so section 143 subsection 1 is saying that a principal can send dash and dash to the without payment of. I am coming to 143 subsection 2. I am there, you are there. It is my responsibility to, sir, keep proper records. Proper
ஏன் தெரியுமா? என்னோட பிரிமைஸ்ல இருந்து உன்னோட பிரிமைஸுக்கு என்னவே கட்டாம, டாக்ஸே கட்டாம பொருள் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நடு ரோட்ல யாராவது என்ன சார் ஜிஎஸ்டி ஆபீசர்ஸ் கை காட்டி கேட்குறாங்க, இது யாரோட குட்ஸ்? இது ஏஎன்எம்மோட குட்ஸ். இது எங்கேக்கு போகுது? ஜாப் ஒர்க்கர் கிட்ட போகுது. ஆர் யூ ஆல் ரியலி வித் மீ? அப்படி எத்தனை குட்ஸ் ஏன் இடத்துல ஓ இடத்துக்கு போயிருக்குன்னு எனக்கு தெரியணும்ல. அப்ப இதுக்கு ப்ராப்பரா என்ன மெயின்டைன் பண்ணும்? அது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? இதுதான் 143 சப்செக்ஷன் 2. ஏன்னா இப்ப நான் உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் எடு சார், நான் உங்ககிட்ட இந்த வாட்டர் பாட்டில சார் நான் வந்து ஜாப் ஒர்க்காக அனுப்புறேன். என்ன பாட்டில்? இந்த உன்னோட ஜாப் ஒர்க் என்னன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டணும், இந்த கேப் போடணும். இதுதான் உன்னோட ஜாப் ஒர்க். அப்ரிஷியேட் பண்றியா? அப்ப நான் என்ன பண்றேன்னா as a principal இதோட பாடி என்ன பண்றேன்னா மேனுஃபேக்சர் பண்ணிடுறேன். நீ அதுக்கு என்ன ஒட்டுற? ஸ்டிக்கர் ஒட்டுற, கேப் போடுற. அப்போ இதோட பாடியை ஏன் இடத்துல இருந்து ஓ இடத்துக்கு என்ன பண்றதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு டியூட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது டியூட்டி கட்டலைனாலும் டீம்டு சப்ளை கிடையாது. இப்போ மேபி இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு நீ சொல்ற என்னால கையால என்ன ஒட்ட முடியாது, அதுக்கு ஒரு மெஷின் வேணும். அந்த மெஷினும் நான் தான் சப்ளை பண்றேன். என்ன குட்ஸ்? கேபிட்டல் குட்ஸ். அந்த கேபிட்டல் குட்ஸ் அப்ப நான் பர்ச்சேஸ் பண்றேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஓ இடத்துக்கு அமுச்சு வைக்கிறேன். எதுக்குன்னா உன்னோட என்ன ஒர்க்காக. அப்படி அமுச்சு வைக்கும் போது நான் அதை சப்ளையா ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீ இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இந்த கேப்பை போட்டுட்டு இந்த பொருளை நீ எனக்கு திருப்பி அனுப்பணும்ல. இல்லைன்னா ஓ இடத்துல இருந்தே அது நீ அல்டிமேட் கஸ்டமருக்கு என்ன பண்ணிடணும்? சேல் பண்ணிடலாம். ஏன்னா திருப்பி எதுக்கு இங்கேக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இன்கர் பண்ணிட்டு திருப்பி எதுக்கு நீ நான் ஒரு கஸ்டமருக்கு விற்கிறேன்? அப்ப எத்தனை பாட்டில் நான் உனக்கு அமிச்சிருக்கேங்கிறது ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணணும்? ஏன்னா இன்னும் அது டாக்ஸ் லெவியபிளே ஆகல. ஏன்னா இப்ப அந்த பொருள் டாக்ஸே கட்டாம எங்க இருக்கு? அது ஜாப் ஒர்க்கரோட பிரிமைஸ்ல இருந்து ஐதர் பிரின்சிபலோட பிரிமைஸ்க்கு திரும்பி வரணும். இல்லைன்னா அப்போ ஒரு கணக்கு வேணும். அந்த கணக்க ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? as per 143. அப்போ 143 subsection 1 gives green signal to send inputs and capital goods from the premises of the to the without. 143 subsection 2 is sir keeping the responsibility in the head of the principal, saying that he is the person to maintain proper records. I am coming to 143 subsection 3, NS supply of input. 143 subsection 4, NS supply of capital goods. Sir, this is the input. This is the என்ன material? I am having only one job worker. You know the name. Who is யாரு? I sent to யாருக்கு? For the purpose of என்ன work? What is the job work he is doing? He has to put the sticker and he has to put the cap and he has to return back such input within stipulated time period. Within ஒரு particular time period குள்ள அந்த inputs இல்ல அந்த capital goods என்னோட இடத்துக்கு திருப்பி அமுச்சு வச்சிரணும். அப்படி அமுச்சு வச்சான்னா நான் சபரிக்கு அனுப்பும்போது அது சப்ளையா ட்ரீட் பண்ண வேண்டிய, சபரி எனக்கு அனுப்பும்போது சப்ளையா ட்ரீட் பண்ண வேண்டிய. அப்படி சபரி அமுச்சு வைக்கலேனா ஹலோ சார், it will be treated as deemed supply as per section 143 subsection 3. It will be treated as deemed supply of capital goods as per 143 subsection. அப்போ ஒரு யாருக்கு டியூட்டியே கட்டாம இன்புட்டையும் கேபிட்டல் குட்ஸையும் அமுச்சு வைக்கலாம். எஸ் சார், ஒரு பர்டிகுலர் ஸ்டிப்புலேட்டட் டைம் பீரியடுக்குள்ள வேலையை முடிச்சு ரிட்டர்ன் பண்ணிடும். யாருக்கு? அப்படி என்ன பண்ணிட்டான்னா பிரின்சிபலுக்கும் டாக்ஸ் லைபிலிட்டி கிடையாது. அப்படி என்ன பண்ணலேனா this will be treated as என்ன சப்ளை? deemed supply under section 143 subsection 3 or under section 143 subsection 4. என்ன அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? சரி, இப்போ சபரி என்னோட யாரு? அங்க என்ன பண்றான்? அப்படி சபரி என்ன வர்க் பண்ணும்போது அந்த மேனுஃபேக்சர் குட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஸ்கிராப் இல்ல வேஸ்ட் வர என்ன இருக்கு?
அந்த ஸ்கிராப்புக்கு வேஸ்ட்டுக்கு பிரின்சிபல் டியூட்டி கட்டணுமா இல்ல ஜாப் ஒர்க்கர் டாக்ஸ் கட்டணுமா இல்ல டாக்ஸே? That is what discussed in 143 subsection. அப்ப the structure of section 143A நம்ம உண்மையிலேயே பேச வேண்டியது எது செக்ஷன் 19. ஆனா 143 தெரியாம 19 புரிஞ்சுக்க. அப்ப 143 தெரிஞ்சா அதோட சார் காப்பி பேஸ்ட் தான் யாரு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் பாரு. அப்ப 143 படிச்சா போதும். 19 is very easy. Yes sir. So what is section 143? Job work provision. Classified how many categories? 143 subsection 1, 143 subsection 2, 143 subsection 3, 143 subsection 4, 143 subsection. What is 143 subsection 1? Inputs and capital goods can be sent by the principal to the job worker without payment of duty. What is 143 subsection 2? Principal is responsible to maintain proper records. 143 subsection 3 is the deemed supply of. 143 subsection 4 is the deemed supply of. 143 subsection 5 is the tax provisions for. I'm coming to the content man. ஒன்னொன்னா டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ரிஷியேட் பண்றீங்க இல்லையா? 143 subsection 1 என்ன work procedure? Dash and dash can be sent to யாருக்கு? Without payment of. Only ஒரே ஒரு condition na principal send intimation to the end officer. Proper officer. Which way she is the end officer? Proper officer. That means he is the AO assessing officer. Direct tax na என்னன்னு சொல்லுவோம்? Assessing officer. Sir, indirect tax na என்னன்னு சொல்லுவோம்? அப்ப நான் சபரிக்கு நான் என்ன அனுப்புறதுக்கு முன்னாடி ஏன் பிரைமைஸ்ல இருந்து சமரியோட பிரைமைஸ்க்கு நான் நேரா கால் பண்ணனும். யாரே? விஸ்வேஷ் இந்த டேட்ல இவ்வளோ ரூபீஸோட இன்புட் இவ்வளோ ரூபீஸோட கேபிட்டல் குட்ஸ் என்னோட பிரைமைஸ்ல இருந்து சபரியோட பிரைமைஸ்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்படி இன்டிமேட் பண்ணியாச்சுன்னா நான் டாக்ஸே கட்ட வேண்டிய அது ஒரு பர்டிகுலர் ஃபார்முல என்ன பண்ணணும்? அத சலான் அண்டர் ரூல் 45. சலான் அண்டர். அப்ப யாராவது நடு ரோட்ல வச்சு தடுத்து கேக்குறாங்க இது யாரோட குட்ஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் காட்டுனா சாரி சார் எங்கிட்ட சலான் அண்டர் 45 சலான் அண்டர் 45 ரூல் தான் ரூல் 45. தட் மீன்ஸ் எந்த டேட்ல இருந்து குட்ஸ் என்னோட பிரைமைஸ்ல இருந்து சபரியோட பிரைமைஸ்க்கு மூவ் ஆச்சுன்னு யாருக்கு தெரிஞ்சு போச்சு? கரெக்டா அது ரிட்டர்ன் வருதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. shall I continue with the content? So என்ன and என்ன can be sent to the without payment of tax, but only one condition should be satisfied. Principal send intimation to the end officer. எப்படி சார்? Are you really with me? However, he is required to bring back dash or dash other than molds, dash, jigs, fixtures or tools. இதெல்லாம் தேஞ்சு போயிடும். யாரோட இடத்துல இருந்தே தேஞ்சு போயிடும். அதை திருப்பி பிரின்சிபல் கிட்ட நான் கீட்ட பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? சார் within எத்தனை இயர் or எத்தனை இயர் or extended period respectively. அப்போ பிரின்சிபல் ஆனன்னா என்ன அம்சம்னா இன்புட்ஸ் அம்சம்னா ஒரு வருஷத்துக்குள்ள எனக்கு திரும்பி வந்தாகணும். என்ன குட்ஸ் அம்சம்னா 3 இயர்ஸ்க்குள்ள எனக்கு திரும்பி வந்தாகணும். ஏன்னா கேபிட்டல் குட்ஸோட லைஃபே 5 இயர் தான். பின்ன 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டியில் என்ன பண்ணுறதுக்கு எஸ்ஸா நோவா? அப்போ லெஸ் தேன் எத்தனை இயராக இருக்கணும்? அதனால தான் 3 இயர்ஸ்னு கணக்கு வச்சிருக்காங்க. எதாவது புரிஞ்சுக்கிறியா நீ? ஆனா கோவிட் வந்துச்சு, சபரிக்கு தலைவலி வந்துச்சு, சபரி யாரு கூட ஓடி போயிட்டான். ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல சபரியால ஜாப் ஒர்க் என்ன பண்ண முடியலனா நான் பிஓவோட கை கால் பிடிச்சி அந்த டைம் பீரியட என்ன பண்ணிக்கலாம்? நான் ரெண்டையும் சேர்த்து ரீட் பண்ற கண்டென்ட்க்கு வாங்க. சார் dash and dash can be sent to the without payment of, but only one condition should be satisfied. Principal send intimation to under rule number Echalan Esanova. However, is required to bring back dash or dash other than molds, dash, jigs and fixtures or tools within 1 year and 3 years, or I'm coming to the third one. Input can be sent directly to any work premise. Still credit can be taken by the yaar. Varaja. Na yaar. Sabari yaar. Sir, Chinraj is my supplier. Chinraj is my supplier. Appa Chinraj da enakku bottle supply pandra. Esanova. Chinraj da enakku bottle supply pandra. சின்ராஜ் எனக்கு பாட்டில் சப்ளை பண்ணி அந்த பாட்டில் நான் யாருக்கு சப்ளை பண்றேன்? எதுக்காக?
அப்ரிஷியேட் பண்றே இல்லையா? ஆனா சபரியின் ஜாப் என்ன சார், சின்ராஜும் பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க. அப்ப நான் யார கூப்பிட்டு டே சின்ராஜ் குட்ஸ என் பிரிமைஸுக்கு அமிச்சு நான் யாருக்கு அனுப்பல, நீயே டைரக்டா ஊத்திரு, நீயே அந்த குட்ஸ டைரக்டா சபரி கிட்ட கொடுத்துரு. எஸ் நோவா? அப்போ சின்ராஜ் யார் கொடுத்தா யாரு கொடுத்த மாதிரி சார். in order to claim ITC under section 16 subsection 2 5 conditions should be satisfied. Number 1, possession of valid tax paying document, actual receipt of, I have not actually received goods or service, my dash has received the goods, still the principal can take ITC of it. Section 19 என்ன and என்ன ITC and job provision. என்ன appreciate பண்றேன். The third point, input can be sent directly to என்ன work premise, still credit can be taken by the, which is like bill to ship transaction. Sir, Chinraj will bill to me but ship to Sabari, still I can take after completion of the work. யாரு? Within dash year or dash year, as an maybe. Goods can also be supplied directly from the end worker premise. Sabari திருப்பி எனக்கு அனுப்பணும்னு எங்கிருந்தே வித்தரலாம். Provided principal declared என்ன workers place as additional place of business while taking the registration. நீ registration எடுப்பியா? ரெண்டு பிளேஸ் இருக்குமா? ஒன்னு பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸா, இன்னொன்னு என்ன? இப்ப சபரியோட இடத்தை என்னோட டிக்ளேர் பண்ணிருக்கேன்னா நான் சபரிக்கு என்ன அனுப்புவேன்? குட்ஸ் அனுப்புவேன். எதுக்காக? சபரி என்ன பண்ணுவான்? திருப்பி சபரி அந்த குட்ஸ் எனக்கு அனுப்பணும்னு எங்கிருந்தே வித்தரலாம், அவன் ப்ரொவைஸ்ல இருந்தே வித்தரலாம். தட் இஸ் ஆல்சோ அலோட் அண்டர் த ஆக்ட். டிக்ளரேஷன் இஸ் நாட் ரிக்வயர்ட் இன் 2 கேஸ். என்ன டிக்ளரேஷன்? சலான்டா. Chalan is not required under whether the job worker is registered under section NFI. Already job worker என்னவா இருக்கா? registered ஆ. Already job worker registered ஆ இருக்கானா invoice போட்டு தான் அனுப்புவேன் நான். Are you ready with me man? Or where the principal supply goods that are notified by the யாரு? நான் சப்ளை பண்ற goods வந்து யார் சொன்ன goods? அப்ப இதுதான் என்ன work provision? 5 பாயிண்ட் நீ ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1, யாருக்கு குட்ஸ் அனுப்பலாம்? என்னவே கட்ட வேண்டாம், டாக்ஸே கட்ட வேண்டாம். ஆனா பிரின்சிபல் ஒண்ணு மட்டும் பண்ணணும். யார? அண்டர் என்ன சார்? சலான் நம்பர் 45. எஸ் நோவா? வேணும்னா ஆனா அந்த எது வேலையை முடிச்சு எத்தனை வருஷத்துல யாருக்கு திருப்பி அனுப்பிச்சோம்? ரைட்டா? வேணா என் சப்ளையர் கிட்ட சொல்லலாம், எனக்கு சப்ளை பண்ணிட்டு நான் ஜாப் ஒர்க்கருக்கு சப்ளை பண்றதுக்கு பதிலா டைரக்டா ஜாப் ஒர்க்கருக்கு சப்ளை பண்ண சொல்லிக்கலாம். எஸ் சார், இருந்தாலும் எனக்கு என்ன எடுத்துக்கலாம்? அது செக்ஷன் 19ல சொல்றாங்க, ஐடிசி என்ன வர்க் ப்ரொவிஷன். ஆர் யூ ரியலி வித் மீ? இன் கேஸ் என்னோட என்ன வர்க்கற என்ன பிளேஸ் ஆஃப் பிசினஸா என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன்ல காட்டிட்டேன்னா, ரிட்டர்ன்ல காட்டிட்டேன்னா எனக்கு எங்கிருந்தே சப்ளை பண்ணிக்கலாம், ஜாப் ஒர்க்ல இருந்தே சப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் என்னோட என்ன வர்க்கர் என்னவா இருந்தா, ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா, இல்லனா கமிஷனர் நோட்டிஃபை பண்ண சப்ளை பண்ணேன்னா ரூல் நம்பர் 45ல சலான் ஜெனரேட் பண்ண வேண்டிய. ஐ அம் கமிங் டு 143 சப்செக்ஷன் 2. அப்ப நம்ம எதை பத்தி பேசணும்? இப்ப நான் 143 subsection 2. Who should keep an sir, the responsibility for keeping proper accounts for the dash or dash shall lie with the ஏன்னா நான் இங்க இருந்து என்ன அம்சா இன்புட்ஸ் அம்சா எத்தனை நாள்ல திருப்பி வரும்? நான் என்ன அம்சா எத்தனை நாள்ல திருப்பி வரும்? otherwise it will treat as என்ன supply under section 143 subsection 3. அப்ப டீம்டு சப்ளை ரெண்டா பிரியுதா இல்லையா? 143 subsection 3, if input sent to என்ன worker not returned to principal within or not supplied from job worker place of business within a year, either வேலையை முடிச்சு 1 இயர்ல எனக்கு திருப்பி கொடுத்துறணும், இல்ல அல்டிமேட்டா கஸ்டமருக்கு என்ன பண்ணிரணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கலனா அவ என்ன வர்க்கரே கிடையாது. ஏன்னா நீ வேற ஒரு கஸ்டமருக்கு, அல்டிமேட் கஸ்டமருக்கு 1 வருஷம் முன்னாடி நீ வித்துருக்க, நீ
வித்துட்டு கதை விட்டுருக்க டாக்ஸ் கட்டாம இருக்கிறதுக்காக அவன் என்னோட என்ன ஒர்க்கரு, ஜாப் ஒர்க்கரு, அதனால நான் டாக்ஸ் கட்டாம உனக்கு என்ன பண்றேன், டிரான்ஸ்ஃபர் பண்ண. பார்த்தா உனக்கு வெறும் ஜாப் ஒர்க்கர் மட்டும் தான் இருக்காங்க, செய்த அல்டிமேட் கஸ்டமருக்கு ஆகுதே இல்லை. சொல்றத புரிஞ்சுக்கிறியா? So you have cheated the யார? Government. So what government is saying that very important, pay என்ன? ஒழுங்குமுறையா டாக்ஸ் கட்டிடு. Along with the from the date of sending to the job worker. பா ஒரு வருஷம் முன்னாடி நான் அம்சன்ல அன்னையில இருந்து டீம்டு சப்ளை ஒரு வருஷத்துக்கு 18% டாக்ஸ் கட்டணும். இன்புட்டா இருந்தா பரவாயில்ல, கேபிட்டல் குட்ஸ்னா 3 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். என்ன அப்ரிஷியேட் பண்றே இல்லையா? அப்போ டீம்டு சப்ளை ட்ரீட் ஆகிறது 1 இயர் என்ன ஆகும் கிடையாது. ஏன்னா 143 சப்செக்ஷன் 1ல உனக்கு ஒரு சலுகை கொடுத்ததே பெரிய விஷயம். யாரு யாருக்கு? என்னவே கட்டாம அமுச்சு வைக்கலாம் சொன்னது. நீ எல்லாம் நாளைக்கு நல்லவனா இருப்பேன்னு உனக்கு வாய்ப்பு கொடுத்த வாழ்க்கையில பார்த்தா ஒரு வருஷமா குட்ஸ் திருப்பி ரிட்டர்ன் காணும், ஒரு வருஷமா ஓ இடத்துல இருந்து சேல் பண்ற மாதிரி ஐடியா இல்ல. பண்ணாட நீ ஏமாத்தி இருக்க கவர்மெண்ட். இட் should be treated as என்ன சப்ளை from the date of sending to the worker. அப்ப ஒரு வருஷம் முன்னாடியே நீ சப்ளை பண்ண. அப்ப ஒரு வருஷம் முன்னாடி டைம் ஆஃப் சப்ளை வந்துச்சு. அப்ப ஒரு வருஷம் முன்னாடி டைம் ஆஃப் சப்ளை வந்துச்சுன்னா ஒரு வருஷம் முன்னாடி நீ என்ன கட்டி இருக்கணும், கட்டறா இப்போ along with என்ன at the rate of 18%. அப்ப 18% கையில இருந்து கட்ட வேண்டியதா இருக்கும். if என்ன குட் சென்ட் யாருக்கு, not return to the within or not supplied from job worker place of business within. அதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து நம்ம யார்கிட்ட பர்மிஷன் கேட்குறோம்? எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எத்தனை இயர்? ஏன்னா 3+2 அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு என்ன? ரைட் ரைட் சார். பே டாக்ஸ் along with interest from the date of sending to the worker. அதேதான் என்ன சப்ளை, டீம்டு சப்ளை. எதை புரிஞ்சுக்கிறியா நீ? வாட் இஸ் 143 subsection 1? Principal can send input and capital good to the job worker without payment of tax. Without payment of tax. இந்த 143 subsection 1 இருக்கிறதுனால தான் பிரின்சிபல் ஜாப் ஒர்க்கர் டீம்டு சப்ளைல வரல. ஆனா ஏஜென்ட்க்கு இந்த மாதிரி ஒரு செக்ஷன் கிடையாது கிடையாது. அதனால தான் பிரின்சிபல் ஏஜென்ட் எங்க இருக்காங்க? டீம்டு சப்ளைல இருக்காங்க. எஸ் ஆர் நோவா? எஸ் சார். ஜாப் ஒர்க்கர் நான் என்ன பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல காட்டுறேன் அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல காட்டுறேன் அப்படின்னா சபரி வேற கிடையாது. சபரி என்னோட யூனிட் தான். சபரி அதனாலதான் சபரியோட இடத்துல இருந்து நான் என்ன பண்ணிடுறேன். அதனாலதான் ஜாப் ஒர்க்கர் என்ன பண்ணான்னா சப்ளை பண்ணான்னா அது ஜாப் ஒர்க்கரோட அக்ரிகேட்டரோட ஆட் ஆகாது. எஸ் சார். ஆனா பிரின்சிபல் சப்ளை பண்ணான்னா பிரின்சிபலோட கையில ஆட் ஆகும். ஆல்ரெடி அனாலிசிஸ் ஆஃப் அக்ரிகேட்டர்னோ ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டர்ல இத பத்தி நம்ம பேசியிருந்தோம். எனக்கு ஞாபகம் இருக்கு. உன் ஞாபகம் இருக்குமா இல்லையா எனக்கு தெரியல. ஏன்னா சபரியனா என்னவா காட்டுறேன் அப்படின்னா சபரி ஒரு இன்னொரு பார்ட்டியே கிடையாது. சபரி என்னோட பிரான்ச். சபரி நான் தான் ஹெட் ஆபீஸ், சபரி தான் யாரு பிரான்ச். ஆல்ரெடி ஹெட் ஆபீஸ் அது என்னவா காட்டிட்டா பின்னருக்கு சபரி இன்னொரு வாட்டி அக்ரிகேட்டர் ஆட் பண்ணணும். அக்ரிகேட்டர் ஆட் பண்ண வேண்டிய. That means government is supporting the job workers. Government is job workers. என்ன appreciate பண்றியா இல்லையா? Yes sir. சபரி என்கிட்ட என்ன வாங்குவான்? கன்சிடரேஷன் வாங்குவான். அவன் என்ன வர்க் பண்ணி தரதுக்கு? அது 10 lakhs மேல போச்சுனா, அது 20 lakhs மேல போச்சுனா போது நிறுத்திக்கோ. ஏன்னா சபரி is providing supply of service. Job work is the supply of service as per schedule 2. 40 lakhs நான் சொன்னா கத்தியே குத்தல. நான் சாவச்சு அப்படி எதுக்கு நீ உலகத்துக்கு பாரமா இருக்க? அப்படி சபரியோட அந்த சர்வீஸ் காம்போனன்ட் 10 lakhs மேல போச்சுனா சபரி will take under section 22. Under section இத புரிஞ்சுக்கிறியா நீ? அப்ப what is 143 subsection 1? Principal can send inputs or capital goods to the job worker without payment of tax. Correct. இப்படி அமுச்சு வச்சுட்டு வாழ்க்கை ஃபுல்லா திரும்பி வர வேண்டாமா, திரும்பி வரணுமா? அப்ப அதுக்கு ப்ராப்பரான என்ன வேணும்? யாரு மெயின்டைன்? As per section 143 subsection 2, principal is the person who are responsible for
Pakka? What is 143 subsection 3? If the input sent has not been received back within a period of 1 year, then from the date of sending the input to the job worker, it will be treated as NS apply. Then you are supposed to pay the tax along with the interest. If the capital goods sent to the job worker has not been returned back within a period of then it will be treated as deemed supply under section 143 subsection 4 from the date of sending the capital goods to the worker. If any dash or dash, waste or scrap arises due to the, this is a provision for waste and scrap. Any dash and dash generated during the work. If such job worker என்னவா இருந்தா, the sabari என்னவா இருந்தா, supplied by the job worker directly from his NSR on end of tax. யாரே tax கட்டிட்டு, sabariye tax கட்டிட்டு அந்த waste or scrap supply பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். Repeat, continue. If the job worker is not, அப்படினா அந்த waste or scrap க்கு sabari யார tax கட்ட, அப்ப யார் மண்டையில வந்துரும்? Supply by the யாரு? அது யார் சப்ளை பண்ண மாதிரி? அவ்வளவுதான் சார். சார் ஜாப் ஒர்க்கர் என்னவா இருந்தா அது டாக்ஸ் கட்ட வேண்டிய லைபிலிட்டி யாரு மேல? இன்கேஸ் ஜாப் ஒர்க்கர் என்னவா இருந்தா அவனால டாக்ஸ் கட்ட முடியாது, அப்ப யார் டாக்ஸ் கட்டிக்கணும்? தட்ஸ் இட் வித் ரிகார்ட் டு என்னவா சார் வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் கேன் dash and dash to the, but the only responsibility of the principal is to inform the under rule number, that is challan, rule 45. What is that rule 45 challan? Idella by heart panna vendiya avasiyam illa, just understand panna podum, procedure da, rules nama section da by heart, rule la thevaiye illa. Who issue challan? Yaru? Proper officer, principal. Inputs or semi-finished goods or capital goods to be under the cover of challan, the sign போட்டு தரது principal, including when goods are sent directly to the end worker. அப்போ நான் என்னோட raw material யாருக்கு அனுப்புறதா இருந்தா, நான் என்னோட capital goods யாருக்கு அனுப்புறதா இருந்தா, நான் என்னோட supplier கிட்ட சொல்லி டைரக்டா goods யாருக்கு அனுப்புறதா இருந்தா, I have to generate a challan under what? 45, and I should get sign from the யாருக்கு proper officer. இந்த டேட்ல இவ்வளவு goods சபரியோட ப்ரொமைஸ்க்கு என்ன இருக்கு, அவ்வளவுதான் சார். கம் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் என்ன வர்க்கர் சார், நான் யார் கமிச்சேன்? சபரி கமிச்சேன். சபரி விஸ்வேஷ்க்கு அனுப்புறான். சபரி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் என்ன வர்க்கர். சலான் கேன் பி இஷ்யூட் either by the என்ன வர்க்கர் or principal manufacturer. அவ போட்டாலும் ஓகே தான், ஏன்னா ஒரு ஜாப் ஒர்க்கர் தான் இருக்கணும்னு என்ன இல்லை. ஏன்னா நான் பாட்டில் அமிச்சேனா, சபரி ஸ்டிக்கர் ஒட்டினானா, சபரி ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு அப்புறம் மேபி கேப் போடுறது யாரா இருக்கலாம், விஸ்வேஷா இருக்கலாம். அப்போ நான் சபரிக்கு அனுப்பும்போது நான் சலான் 45 போடணும். அதுக்கப்புறம் சபரி யாருக்கு அனுப்பும்போது சபரி போட்டாலும் ஓகே தான். What does it contain? அதுல என்ன இருக்கணும்? The challan issued by the principal to the என்ன worker shall contain details specified in rule number NFI and issued in triplicate, 2 copies sent to the என்ன worker. Out of it, sir, one is sent back while returning என்ன, அப்பதான் ஒத்து பார்க்க முடியும். அதாவது சார் எத்தனை இருக்கு, ஒன்னு பிஓ கொடுத்தாகணும், எஸ்ஆர்ஓவா, 2 யார் கமிச்சது ஜாப். அது ஜாப் ஒர்க்கர் 2 அனுப்புறது எதுக்குன்னா, ஒன்னு யார் கையில வச்சுப்பான், இந்த குட்ஸை திருப்பி அனுப்பும்போது அதில் ஒரு சலான் அவன் சேர்த்து அனுப்பிச்சா, ஓகே இவ்வளவு குட்ஸ் எனக்கு போயிருக்கு, இவ்வளவு குட்ஸ் எனக்கு ரைட் சார். சார் challan issued by the சார் furnished details in the என்ன சார் return, details of challan for என்ன period shall be included in form GST ITC 4 on or before 25th day of the month succeeding the said period as extended by the யார் சார். இதுக்கு சார் ITC உனக்கு வேணும்னா அந்த சலானோட சம்மரி நீ வந்து என்ன பண்ணி ஆகணும்னா ஃபர்னிஷ் பண்ணி ஆகணும். GST ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இவ்வளோ ருபீஸ் ஒரு குட்ஸ் நான் வந்து யார் கமிச்சு வச்சிருக்கேன், ஜாப் ஒர்க்கர் கமிச்சு வச்சிருக்கேன். அப்போ இந்த ரிட்டர்ன்லையும் ஃபர்னிஷ் பண்ணோம். அப்போ ஹைட் அண்ட் சீக் கேம் இருக்க கூடாது. டீம்டு சப்ளை டி டு பி டிக்ளேர் இருந்தா என்ன சார் ரிட்டர்ன் இன்கேஸ் எத்தனை வருஷத்துக்குள்ள இல்லைனா சார் டீம்டு சப்ளை ஆஃப் குட்ஸ் இஃப் நாட் ரிட்டர்ன் வித் இன் என்ன பீரியட் to be declared in GSTR 1 ஏன்னா GSTR 1 தான் அவுட்வர்ட் சப்ளை இல்லையா, and the principal shall be liable to pay tax along with the என்ன. That's it, game over. Are you ready with me? So what is section 143? Classify into how many categories? 143 subsection 1, 143 subsection 2, 143 subsection 3, 143 subsection 4, 143 subsection 5. What is 143 subsection 1?
Principal can send inputs and capital goods to his job worker without payment of tax. What is 143 subsection 2? Principal is responsible for maintain the proper records. What is 143 subsection 3? Deemed supply of inputs if it is not returned back within. What is 143 subsection 4? Deemed supply of capital goods if it is not returned within. What is 143 subsection 5? Waste, the provisions for waste or scrap. Job worker என்னவா இருந்தா அவன் tax கட்டினா போறோம். Job worker என்னவா இல்லைனா வா registration requirement for என்ன worker. சபரி எப்போ என்ன எடுத்தாவும் registration requirement as job work is a service. correct தானே இல்லையா? எங்க சொல்லிருக்காங்க? The job worker is required to obtain registration if his annual turnover exceeds the prescribed annual limit threshold. What is the threshold limit? Aggregate turnover exceed and 10 lakh in case of TNMM. எது? திரிபுரா, என்ன புடிக்கிற நீ? நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். இங்க 40 lakhs பத்தி பேசவே இல்லை. கரெக்டா இல்லையா? சரி, இப்ப நான் சபரிக்கு 1 கோடியோட குட்ஸ் நான் என்ன பண்றேன்? சென்ட் பண்றேன். சபரிக்கு 1 கோடியோட குட்ஸ் சபரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய ஹீஸ் என்ன வர்க்கர். சபரியோட பிரமைஸ்ல இருந்து அந்த 1 கோடியோட குட்ஸ் என்ன பண்றேன்? சப்ளை பண்றேன். சபரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் சபரி இஸ் ஆக்டிங் as a only நான் என்ன பண்ணணும்னா சபரியை டிக்ளேர் பண்ணணும் என்னோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல as. ஆனா சபரி ஜாப் ஒர்க் பண்றதுக்கு என்கிட்ட இருந்து சார்ஜஸ் வாங்குவானா? 50,000 1 லட்சமோ ஒரு கன்சைன்மென்ட் காசு வாங்குவானா? if that exceed 10 lakh 20 lakh for Sabari, provisions of section 22 is applicable. He exceeded the threshold limit, then he has to take the alama Sabari ki compulsory registration or concept hai kadaya. Chale continue. Coming to here. Job worker engaged in making enna state supply. அப்ப நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், சபரி எங்க இருக்கான்? கேரளால இருக்கான். இருக்கல இல்லையா? எல்லா ஜாப் ஒர்க்கரும் எங்க தான் இருக்கணும் அவசியம் இல்லை. Or service to a person is not required to என்ன registration. ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல சார். notified person ல section 23 ல person not liable for நாலாவது கேட்டகரி notified person ல service provider இல்ல general service provider up to the limit of 10 lakhs or 20 lakhs அவங்க என்ன சார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய. அவங்க போய் என்ன சார் போராடுவோம்னு கத்துனப்ப தான் அற்புதங்கள் செய்யும் கைகளான சபரியும் போய் என்ன சார் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ் போய் கத்தி கதறி வாங்கிட்டு வந்தாங்க. எஸ் சார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இது ஜெனரல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு தான் இந்த நோட்டிபிகேஷன் அப்ளிகபிள், ஜாப் ஒர்க்கர்ஸ்க்கு அப்ளிகபிள். அவங்க கூடி பிடிச்சிட்டாங்க. போராடுவோம் இல்லப்பா, சர்வீஸ் ப்ரொவைடர் இன்க்ளூட் என்ன ஒர்க்கர் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி நோட்டிபிகேஷன் ஜாப் ஒர்க்கர்ஸ்க்காக போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது டூப்ளிகேஷன் ரிப்பீட்டேஷன் மாதிரி தான் இருக்கு. அது ஒரு கிளாரிஃபிகேஷன் நேச்சர் தான். ஆக்சுவலா போட வேண்டிய ஆக்சுவலா அது வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ல என்ன ஆயாச்சு, கவர் ஆயாச்சு. ஆனா நிறைய பேர் என்ன இன்டர்பிரட் பண்ணாங்கன்னா இல்ல ஜாப் ஒர்க்கர் அதுல வராது, ஆனா ஜாப் ஒர்க்கர் அதுல வரும். ஆனா அந்த நோட்டிபிகேஷன் சொல்லும் போதே நான் சொன்னேன், சோ ரெஜிஸ்ட்ரேஷன் only when threshold limit exceeds. சபரியா போய் ட்ரெயின்ல தலை வச்சா எதுவும் பண்ண முடியாது. என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா எதுவும் பண்ண முடியாது சார். ஆனா கோல்டு ஸ்மித், சில்வர் ஸ்மித், ஸ்டீவ் ஸ்மித் சார் இவங்க எல்லாம் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன். அவங்களுக்கு த்ரெஷோல்ட் லிமிட் எக்ஸம்ஷன் அப்ளை ஆகாது. ஆல்ரெடி நான் ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டர்ல கதறி இருக்கேன். ஜெனரலி என்ன டர்னோவர்? ஜெனரல் aggregate turnover includes all supply made by any person, whether on his own or made on behalf of his principal. ஆனா supply of goods after completion of என்ன work by a registered என்ன worker shall be treated as supply of goods by the principal and not to be included in the aggregate turnover of the registered. Actually this slide is consolidation of whatever we have done till now. அது இது முன்னாடி கிளாஸ்ல இந்த பாயிண்ட பத்தி நான் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் சாப்டர்ல சொல்லியிருக்கேன். நீ மறக்க என்ன இருக்கு, அப்படி ஒரு மறக்க கூட விடக்கூடாதுன்னு சொல்லி தான் அடிக்கடி எடுத்து கனெக்டட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றேன். அப்போ ஜாப் ஒர்க்கர் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவரோட ஜாப் ஒர்க் அமௌண்ட் வந்து 10 lakhs or 20 lakhs எக்ஸீட் ஆச்சுன்னா நீ என்ன எடுத்துக்கோ, அவ்வளவுதான். இதே நீ எங்க இருந்தாலும் சரி நீ கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய. உன்னோட த்ரெஷோல்ட் லிமிட் எக்ஸீட் ஆனா நீ ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா போதும். இல்ல நீ வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கோ. ஆனா நீ ஸ்டீவ் ஸ்மித், கோல்டு ஸ்மித், சில்வர் ஸ்மித் சார் நீ எல்லாம் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் தான்.
ஜெனரலா அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல உன்னோட சப்ளையும் நீ இன்னொருத்தருக்கு பண்ற சப்ளையும் இன்க்ளூட் பண்ணணும். ஆனா நீ என்னவா இருந்தா, ஜாப் ஒர்க்கரா இருந்தா பிரின்சிபலுக்காக நீ சப்ளை பண்றது இன்க்ளூட் பண்ண வேண்டிய. Sir, this is just a recap of what we have done. With that, section 143 comes to an end. இப்பவா மேட்டருக்கு என்னது? section 19. What is section 19? ITC அண்ட் ஜாப் ஒரு ப்ரொவிஷன் தெரியாம எப்படி ITC சொல்ல முடியும் சார்? இப்போ இது சொல்லும்போது அங்க என்ன சொல்லணும் அதே தான் இங்க திருப்பி சொல்ல போற பைத்தியம் மாதிரி. வா செக்ஷன் 19 ஓவர்வியூ பார்க்கலாமா? நான் தான் யாரு? டவுட் இருக்கா? இல்ல. நீ தான் யாரு? நான் என்ன அனுப்பலாம்? இல்ல என்ன அனுப்பலாம்? இல்ல என்ன அனுப்பலாம்? ஆஹா சார் அப்படி சொல்லுங்க சார். அந்த பேக்ரவுண்ட் இல்லாம இதை பத்தி பேசினா செத்து போயிடுவேன். நீ inputs 19 subsection 1 ITC allowed in respect of inputs into யாருக்கு? பை யாரு? அப்ப நான் சபரிக்கு என்ன அனுப்புறேன்? இன்புட்ஸ் அனுப்புறேன். எஸ் ஆர் நோவா? எஸ் சார். அந்த இன்புட்ஸ்க்கு மேல எனக்கு என்ன எடுத்துக்கலாம்? சபரிக்கு ஐடிசி வேணா செல்ஃப் கல்டி பண்ணாங்க. யாருக்கு தான் ஐடிசி கிடைக்கும்? இதுதான் 19 subsection 1 ஓட கிளாரிஃபிகேஷன். யாருக்கு ஐடிசி எடுத்துக்கலாம்? அப்போ 19 subsection 1 பல விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணுது. நான் யாரு? சபரி யாரு? நான் என்ன அனுப்பிச்சிருக்கேன்? இன்புட்ஸ். எதுக்காக அனுப்பிச்சிருக்கேன்? சபரி has to send back ஆ? எத்தனை வருஷத்துல? அப்ப எடுக்க வேண்டாம், அனுப்பும் போதே ஐடிசி எடுத்துக்கலாம். ஏன்னா if the goods are received in lot or installment, ITC can be taken only on receipt of the. There is a deferment. There is a. Here there is no deferment. இப்ப நான் சின்ராஸ் கிட்ட இருந்து குட்ஸ் என்ன பண்றேன்? பர்ச்சேஸ் பண்ண. சின்ராஸ் எனக்கு அனுப்புறான் குட்ஸ். எங்க வருது? ஏன் பிரிமைஸ்ல வருது? எந்த மாசம்? இந்த மாசம் தான், ஜூலை தான். கரெக்டா இல்லையா? நான் யாருக்கு அனுப்புறேன்? சபரி அடுத்த ஜூலை தான் எனக்கு திருப்பி அனுப்புவான். இல்ல அடுத்த ஜூலை வரைக்கும் அனுப்புறதுக்கான டைம் யாருக்கு இருக்கு? அது வரைக்கும் நான் ஐடிசி எடுக்க வெயிட் பண்ண வேண்டிய. as per section 19 subsection principal can take when he send the goods to the. அப்ப யார் கம்ச்சு? சின்ராஸ் ANM கம்ச்சு. ANM யாருக்கு அனுப்புறேன்? சபரிக்கு அனுப்புறேன். அப்படின்னா ANM can take. சார் இது யார் கம்ச்சு தான் யாருக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை. சின்ராஸ் ANM கம்ச்சு ANM சபரிக்கு அனுப்பணும்னு I can call like bill to ship transaction பண்ணலாம் இல்லையா? சின்ராஸ் send to Sabari, bill to me. Send to Sabari, bill to me. Still I can take. That's what I mean subsection 2. ITC even if input send directly to job worker from the supplier. Yes sir. That means these are clarification in nature saying that எப்ப எல்லாம் யாரு 19 subsection 3 input not received back within 1 year. He say என்ன supply? அவ்வளவு சரி போயிடு. That means நீ goods அம்ச்சி எத்தனை வருஷத்துக்குள்ள என்ன வரலனா திரும்ப வரலனா என்ன சப்ளையா ட்ரீட் பண்ணுவ? That means whatever ITC you have taken should be reversed along with the interest. அங்க 143 subsection அப்ப இங்க 19 subsection. என்ன புரியுதா இல்லையா உனக்கு? அவ்வளவுதான், இன்புட்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு. What is 19 subsection 1? Principal can take ITC on the goods sent to the. What is 19 subsection 2? Principal can take ITC even though the goods are directly sent to the. If the job worker has not returned the goods within 1 year, the whatever ITC has been availed should be reversed. I am coming to the end goods. அதே தான்ப்பா 19 subsection. ITC allowed to யாருக்கு? In respect of capital goods sent to the. என்னப்பா ஒத்துக்கிறே இல்லையாப்பா? நான் வேணா உனக்கு கால் பண்ணி சொல்ல, மிஷினரி எனக்கு கமிச்சு யாருக்கு அனுப்பாத, நீயே யாருக்கு கமிச்சிரு. சார் ITC even if capital goods sent directly to job worker from யார்கிட்ட இருந்து? 19 subsection 6 if capital goods not received back within it's a. appreciate பண்றியா சார்? 19 subsection 7 யாரு and யாரு? molds, dies, jigs, fixtures or tools. time limit அது 1 year திரும்பி வரணும்னு அவசியம் இல்லை. 3 yearல திரும்பி வரணும்னு வந்தா ஓகே, வரலனா ஐடிசி ரிவர்ஸ் பண்ணிராத. வந்தா ஓகே, வரலனா ஐடிசி எடுத்ததுதான். எஸ் சார். அது திரும்ப வரணும்னு என்ன இல்ல. என்னப்பா அப்ரிஷியேட் பண்றியாப்பா? அப்ப இன்புட்ஸை பத்தி டீடைல்டா பார்க்கலாமா?
ஒன்னும் டீடைலா பார்க்கறதுல அங்க பார்த்தது அதேதான் சார். இன்புட்ஸ் கிளாஸ் வேணும். how many category? 19 subsection 1, 19 subsection 2, 19 sub. சார் ITC allowed in respect of input sent to என்ன worker? by யாரு? Principal shall be allowed to take on input sent to the என்ன worker. திருப்பி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய. இங்க வா. யார் ITC எடுத்துக்கலாம்? எப்ப எடுத்துக்கலாம்? அனுப்பும்போதே அனுப்பு. யார் ஐடிசி எடுத்துக்கலாம்? பிரின்சிபல் எடுத்துக்கலாம். சார் எப்ப ஐடிசி எடுத்துக்கலாம்? அனுப்பும்போது எடுத்துக்கலாம். திரும்பி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய. அது குட்ஸ் அல்டிமேட்டா கஸ்டமருக்கு விக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய. That's it man. 19 subsection 2 ITC even if inputs and directly to என்ன worker. Principal is entitled to take credit on input even if input are directly sent to the from the என்ன place. அப்ப யாருக்கு ஐடிசி எடுத்துக்கலாம்? இங்க என்ன எதுக்கு 19 subsection 2 னா as per 16 subsection 2 in order to take ITC actual receipt of goods or service or both. எனக்கு goods வருதே இல்ல இருந்தாலும் எனக்கு என்ன எடுத்துக்கலாம்? அப்ப 16 subsection 2 19 subsection 2 ஓவர் ரீட் பண்ணுது. பில் டு ஷிப் போட்டுறோம். அங்கேயே பில் டு ஷிப் போட்டுறோம் நம்ம எக்ஸெப்ஷன்ல. அது யாருக்கு பொருந்தும்னா பிரின்சிபல் டு job worker. 19 subsection 3 input not received back within a 3 year 1 year is a என்ன supply. Such inputs are deemed supply by the யாரு to யாரு on the day when the said inputs were sent out, not on expiry of 1 year லாம் கிடையாது. நான் எப்ப அம்சனோ அன்னையில இருந்து அப்ப நான் என்ன பண்ணனும்னா whatever ITC I have claimed I have to along with ஏன்னா நான் அதுக்கு ITC எடுத்துக்கவே கூடாது. இல்லனா அது வந்து என்ன பண்ணனும்னா டீம்டு சப்ளைனா கன்சிடரேஷன் இல்ல கரெக்ட்டா இல்லையா? கன்சிடரேஷன் இல்லனா ரூல் நம்பர் 27 ல என்ன மார்க்கெட் வேல்யூ போய் அது வந்து நான் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சு அவுட்புட் டாக்ஸ் லையபிலிட்டி கால்குலேட் பண்ணனும். எஸ் சார். இப்போ நான் என்ன குட்ஸ்க்கு வரேன்? 19 subsection what is 19 for ITC allowed to principal in respect of என்ன to the job worker. Principal shall be allowed to take on capital goods sent to the என்ன அப்ரிஷியேட் பண்றியா? இதே capital goods supplier டைரக்டா சபரி கம்சா கூட ITC even if capital goods sent directly to job worker from the supplier, principal is entitled to take credit on capital goods even if they are directly sent to job worker from. What is 19 subsection 6? Capital goods not received back within is a such capital goods are deemed to be supplied by the to the on the day when the said capital goods was sent out. என்னப்பா இதே இது மோல்ட்ஸ் சார் டயஸ் சார் என்ன சார் டூல்ஸ் ஃபிக்சர்ஸ் இதெல்லாம் இருந்தா 1 year 3 yearல ரிட்டர்ன் வரணும்னு இதெல்லாம் ஏன்னா 3 வருஷத்துக்குள்ள 5 வருஷத்துக்குள்ள கெட்டு போயிடும். சார் மோல்ட்ஸ் டயஸ் ஜிக்ஸ் ஃபிக்சர்ஸ் ஆர் டூல்ஸ் டைம் limit of 1 year shall not apply to molds, dies, jigs, fixtures or tools. அப்ப அது 1 year இல்லேனா ரிட்டர்ன் வரலனா டீம்டு சப்ளையர் ட்ரீட் பண்ண வேண்டிய. எடுத்த ITC ரிவர்ஸ் பண்ண வேண்டிய. எடுத்த ITC என்ன ITC தான்? வேலிட் ITC தான். where the capital goods or inputs are sent directly to என்ன worker. the period of எத்தனை year or எத்தனை year. அது இருக்கு இல்லையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சின்ராஜ் எனக்கு அனுப்புறான், நான் யாருக்கு அனுப்புறேன்? சபரிக்கு அனுப்புறேன். அப்படினா நான் எப்ப சபரிக்கு அனுப்பிச்சனோ அதுல இருந்து 1 year போடணும். கரெக்ட்டா இல்லையா? யார் கம்சா? So where the capital goods or inputs are sent directly to a period of or shall be counted from the date of receipt of inputs or capital goods by the என்ன worker. எப்ப சபரி அந்த goods என்ன பண்ணிருக்கானோ ரிசீவ் பண்ணிருக்கானோ அதுல இருந்து 1 year. ஏன்னா நான் மேபி சின்ராஸ் கிட்ட என்ன சொல்லிருப்பேன், இன்னைக்கு கூப்பிட்டு சொல்லிருப்பேன், டேய் சபரிக்கு என்ன அனுப்புன குட்ஸ் இன்புட் அனுப்பு இல்ல கேபிட்டல் குட்ஸ் அனுப்பு. அது சின்ராஸ் அனுப்புறதுக்கு 1 மாசம் எடுத்திருப்பான். அதுக்கு நான் கூப்பிட்டு சொன்ன அன்னையில இருந்தே 1 year கவுண்ட் பண்ணா சபரிக்கு அது டைம் ஒர்க் பண்றதுக்கு டைம் இருக்கணும்னு என்ன இல்ல அவசியம். அப்ப சபரி எப்ப அது என்ன பண்றானோ ரிசீவ் பண்றானோ அன்னையில இருந்து 1 year. சபரி எப்ப அதை ரிசீவ் பண்றானோ அன்னையில இருந்து 3 year in case of என்ன குட்ஸ் கேபிட்டல் குட்ஸ். That's it man. We are through with section dash read with dash. 19 read with 143 இல்ல 143 read with 19 எப்படி வேணா இருக்கலாம். எஸ்ஸா நீ இம்பார்ட்டன்ஸ் ITC கொடுக்கறதா இருந்தா 19 read with
job work provision கொடுக்கிறதா இருந்தா 143 read with 19 வா section 143 class 1 how many category 143 subsection 1 143 subsection 143 subsection 143 subsection 143 subsection டக்கு டக்குன்னு சொல்லு 143 subsection 1 principal can send inputs to the job worker without payment of tax 143 subsection 2 principal is having the responsibility to maintain 143 subsection 3 143 subsection 4 143 subsection 5 sale of scrap and waste yes sir sir coming to section 19 class 1 to 3 category yes sir with respect to inputs with respect to capital goods with respect to jigs fixtures molds dies tools right with respect to inputs class 1 to 3 category 91 92 93 principal can take ITC on the goods sent by the principal to the job worker sir he can take ITC even on the goods directly sent to the supplier to the job worker correct if the goods has not been returned within 1 year it should be treated as a deemed supply that's it sir 19 subsection 4 capital goods principal can take ITC on the capital goods 19 subsection 5 even though that such capital goods are directly sent to the job worker still even on that capital goods ITC can be availed by the principal but if it has not been returned by the job worker to the principal within a period of it should be treated as a but this NSR deemed supply concept will not be applicable in case of multi-dies fixtures tools etc as per section 19 subsection that's it if the inputs or capital goods has been sent by the supplier directly to the job worker this 1 year or 3 years should be counted from the date of receipt by the worker with this we are through with section 16 section 17 section 18 and section 19 we are having two section pending 20 and this 20 and 21 is a package this 20 and 21 is a ரெண்டு ஒண்ணா தான் படிக்கணும் என்ன service distributor for example I will give you the example I will give you try to understand the example I am the head office you all are my branch office you all are my branch office one branch is situated in Kerala another branch in Tamil Nadu another branch in Karnataka another branch in Andhra another branch in Telangana another branch in Maharashtra Gujarat like that you are spreading all over India ஒத்துக்கிறியா நீ எஸ் சார் எனக்கு என்ன பயம்னா நீ பிரான்ச்னா குட்ஸை வாங்குவேன் குட்ஸை விற்பேன் இது மட்டும்தான் உனக்கு தெரியுமே தவிர ஜிஎஸ்டி பற்றி உனக்கு பெரிய அறிவே இல்லை அப்ரிஷியேட் பண்ணுறியா நான் தான் என்ன ஆஃபீஸ் நான் சபரியை கூப்பிடுறேன் சபரியிட்ட சொல்கிறேன் என்னோட எல்லா பிரான்ச்லேயும் ஏசி சர்வீஸ் பண்ணிடுன்னு சொல்கிறேன் எல்லா பிரான்ச்லையும் ஒரே சிங்கிள் கான்ட்ராக்ட் பா யார்கிட்ட சபரி கிட்ட என்ன பண்ணிடு ஏசி சர்வீஸ் பண்ணிட்டு ஏசி சர்வீஸ் பண்ண காசை அந்த பிரான்ச்சில் போய் கேட்டுறாத ஏன்னா அவங்களுக்கு வரும் குட்ஸை அனுப்புறது குட்ஸை விற்கிறது இதை தவிர அவங்களுக்கு எதுவுமே நீ போய் ஏசி சர்வீஸ் இதெல்லாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் யார் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் அவங்க என்னோட பிரான்ச்சாக இருக்கான் அவனோட ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கான் பில் நீ எனக்கு ரேஸ் பண்ணு யாருக்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு அப்போ நான் ஹெட் ஆஃபீஸ் என்ன பே பண்ணும்போது கன்சிடரேஷன் பில் பே பண்ணும்போது விஸ்வேஷோட பிரான்ச்சுக்கான கன்சிடரேஷனும் நான் பே பண்றேன் விஸ்வேஷோட பிரான்ச்சுக்கான ஜிஎஸ்டியும் நான் பே பண்றேன் கரெக்டா இல்லையா அப்ப சபரி பில் ரேஸ் பண்ணது யாருக்கு அப்ப கிரெடிட் யாரோட இசிஎல்ல வந்து விழும் நீ சொல்லு அது என்னோட கிரெடிட்டா நோ யாரோட கிரெடிட் அப்போ எனக்கு என்னோட இசிஎல்ல என்னோட கிரெடிட் இருக்கும் விஸ்வேஷோட கிரெடிட் இருக்கும் சின்ராஜோட கிரெடிட் இருக்கும் கார்த்தியோட கிரெடிட் இருக்கும் இப்படி மிச்சம் எல்லாம் உங்களோட எல்லாரோட கிரெடிட் இருக்கும் என்ன பேர் தெரியாது எஸ் சார் இந்த எல்லா கிரெடிட்டும் என்னால் என்ன எடுக்க முடியாது அது எப்படி எடுக்க முடியும் உன் கிரெடிட் எப்படி நான் ஐடிசி எடுக்க முடியும் அப்ப நான் உனக்கு என்ன பண்ணி தரணும்னா டிஸ்ட்ரிபியூட் அப்போ ஐ ஆம் ஏ இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐ ஆம் ஆக்டிங் அஸ் ஏ ஒத்துக்கிறே இல்லையா நீ அப்ப எல்லா கிரெடிட்டும் என்னோட இசிஎல்ல வந்து விழும் ஏன்னா ஐ ஆம் தி என் ஆஃபீஸ் ஏன் தெரியுமா நீங்க எல்லாருமே பிரான்ச் நான் தான் சார் இந்த சப்ளை பண்றவன் சில குரங்கு கரெக்டா ஜிஎஸ்டிஆர் பண்ண என்ன பண்ணிப்பான்
ஃபைல் பண்ண செலவை என்ன பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் கரெக்டாக ஃபைல் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு பிரான்ச்லேயும் ஒரு ஜிஎஸ்டி ஆளையெல்லாம் என்னால் போட்டுருக்க முடியாது. நீ சொல்லு, ஏன்னா உனக்கு வர வேண்டிய கிரெடிட் கரெக்டாக வருதா இல்லையா அது செக் பண்ணுறதுக்கு ஒரு பிரான்ச்லேயும் ஒரு ஆளை என்னால் போட. அப்போ அதோட சென்ட்ரலைஸ்டு என்ன சார் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கே பண்ணிப்பேன். அப்படி நான் பண்ணணும்னு என்ன பட்டேன்னா சொல்லி தொலை. நான் செக்ஷன் 24ல முதல்ல ஐஎஸ்டி கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குவேன். எங்கேயோ கேள்விப்பட்டிருக்க நீ. எஸ்ஆர் டே இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன்லைன் என்ன சார் ஓஏடிஏ நான் டீச் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். எஸ் சார். அப்ப நான் முதல்ல போய் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குவேன், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் நான் வாங்குறது அவுட்புட் டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக கிடையாது. அதுக்கு வேற ரெஜிஸ்ட்ரேஷன் தான் தம்பி. நான் டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 51 கிடையாது, அது வேற ரெஜிஸ்ட்ரேஷன் தான் தம்பி. நான் டிசிஎஸ் அண்டர் செக்ஷன் 52 கிடையாது, அதுக்கு வேற ரெஜிஸ்ட்ரேஷன் தான் தம்பி. இது ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் செக்ஷன் என்ன 24 compulsory registration. I am going to act as a under section 20. Then சபரி கிட்ட என்ன ரைஸ் பண்ண சொல்லும்போது எனக்கு ரைஸ் பண்றா சபரின்னு சொல்லுவேன். அப்ப சபரி பில் ரைஸ் பண்ணும்போது சபரி எனக்கு பில் ரைஸ் பண்ண மாட்டான், அந்த ஒரு தனியா ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கேன் இல்லையா அந்த ஜிஎஸ்டி நம்பர்ல ரைஸ் பண்ணுவான். அப்ப என்னோட பிரான்ச்சுக்காக நான் என்னென்ன சர்வீஸ் என்ன பண்றோம் ரிசீவ் பண்றனோ அவைல் பண்றனோ அது எல்லாத்தோட கிரெடிட் எங்க பார்க் பண்ணிப்பேன், ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல பார்க் பண்ணிப்பேன். தென் மாசம் மாசம் நான் பிரிச்சு கொடுப்பேன் என்னோட எதை இன்புட் சர்வீஸ் என்னோட பிரான்ச்சஸ்க்கு. டே நீ இவ்வளவு வச்சுக்கோ, நீ ஐடிசி எடு, நீ இவ்வளவு வச்சுக்கோ ஐடிசி எடு. ஏன்னா மேபி சபரி நல்லா மூக்கு முட்டை திங்கிற ஃபுட் ஐட்டத்தை என்னோட பிரான்ச்சான சின்ராஸ்க்கு என்ன பண்ணியிருக்கான் சப்ளை பண்ணியிருக்கான். அந்த மூதேவிக்கு பிளாக் கிரெடிட் என்னன்னு தெரியுமா, அவன் ஜாலியா அதை என்ன எடுத்து வைப்பான் ஐடிசி. நாளைக்கு நோட்டீஸ் வந்தா யார் பதில் சொல்லுவா, பதில் சொல்லு. அப்ப பயமா இருக்கு, எனக்கு பிரான்ச் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப நான் சொன்னேன் வேணாம் இந்த விளையாட்டுக்கே நான் வரல, ஏன்னா கண்ட கரும கன்றாவிக்கல நீ என்ன எடுத்து வைக்கிற, நீ ஜிஎஸ்டிஆர் 2A பார்த்த எல்லாத்துக்கும் ஐடிசி இருக்கலாம்னு நினைச்சிருக்க நீ. ஏன்னா நீ லாஸ்ட் சண்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணல, உனக்கு பிளாக்டு கிரெடிட்ங்கிற கான்செப்டே தெரியல. அறிவு ரிலீவ் வித் மீ. இப்போ சொல்லு பார்க்கலாம், சபரி வந்து சார் ஒரு மோட்டார் வெஹிக்கிள் ஹேவிங் a capacity of less than 13 passenger என்ன பண்ணியிருக்கான் சப்ளை பண்ணியிருக்கான். யாருக்கான சின்ராஸ்க்காக ஐடிசி எடுக்க முடியுமா முடியாதா, எப்படி முடியும், இட்ஸ் a blocked credit. ஏன்னா சின்ராஸ் is not engaged in further supply of such motor vehicle, imparting motor driving skills, transportation of passengers. பா 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 இந்த அறிவு எனக்கு இருக்கு, இந்த அறிவு சின்ராஸ்க்கு இருக்கணும்னு என்ன இல்லை. அப்ப நான் சொல்றேன் சபரி பில் தயவு செஞ்சு யார் மேல போடுறாத, யார் மேல போடு, எனக்கு கொடு. அப்ப இந்த கிரெடிட் எங்க வந்து உட்காரும்னா ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உட்காரும். நான் இத டிஸ்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டேன், ஏன்னா என்ன கிரெடிட். அப்ப இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் அங்கேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பேன், இதுக்கு என்ன எடுக்காதுன்னு சொல்லிட்டு ஐடிசி எடுக்காதுன்னு சொல்லிட்டு. என்ன அப்ரிஷியேட் பண்றே இல்லையா. அப்ப இந்த அப்ப ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும், அது கீழே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். எல்லா பில்லுமே அது ஹெட் ஆபீஸோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது, ஐஎஸ்சியோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து விடும். அது பிரிச்சுதான் யாருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய் ஐடிசி. எதனாலனா சபரி என்ன பண்ணியிருக்கான்னா 5 பிரான்ச்ல சபரி ஏசி சர்வீஸ் பண்ணியிருக்கான். 5 பிரான்ச்ல இருக்கு ஒரு பில் தான் போட்டிருக்கான். அப்ப 10,000 ரூபாய் 5னா ஒரு பிரான்ச்சுக்கு 2,000 ரூபாய் கிரெடிட் என்ன பண்ணணும் பிரிச்சு தரணும், நான் பிரிச்சு தரணும். அப்படி பிரிச்சு தரும்போது ஹலோ சார் விஸ்வேஷுக்கு நான் 3,000 ரூபாய் பிரிச்சு கொடுத்துட்டேன். எவ்வளவு பிரிச்சு கொடுக்க வேண்டிய அங்க, அப்ப விஸ்வேஷ்க்கு எவ்வளவு கொடுத்தேன், இவன் கிளாஸ் உட்கார்ந்து தூக்குறான்னு சொல்லி 1000 ரூபாய் தான் பிரிச்சு கொடுத்தேன். எஸ் சார் அவனுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கணும், அப்ப விஸ்வேஷ்க்கு எவ்வளவு அப்ரிஷியேட் பண்றே இல்லையா நீ. அங்கதான் செக்ஷன் 21 மேனர் ஆஃப் எக்ஸஸ் recovery of excess credit. அப்படி நான் பிரிச்சு கொடுக்கும் போது இன் கேஸ் அதிகமா பிரிச்சு கொடுத்தேன்னா புடுங்க, எப்படி புடுங்கணும் அதான் 21. அதனால தான் நானும் சொன்னேன் 2021 இஸ் a combined topic னு. 20 சொன்னாதான் 21 சொல்ல முடியும், 143 சொன்னாதான் 19 சொல்ல முடியும். அப்ப 20ல நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது தப்பா என்ன பண்ணேனா அவன் எக்ஸ்ட்ரா ஐடிசி எடுத்து வச்சிருப்பான், எடுக்க அதை எப்படி நீ திருப்பி புடுங்குவே அப்படிங்கறத செக்ஷன். வாட் இஸ் செக்ஷன் 16?
What is section 17? What is section 18? What is section 19? What is section 20? What is section 21? What is the time now? 8:10. Yes or no? Sir, input service distributor. என்னது? என்ன சார் இன்புட் சர்வீஸ் என்ன? நான் இது ஃபுல்லா என்ன சார் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்ல. ஏன்னா ஃபுல்லா எடுக்க முடியாது. I want to do one example. I want to என்ன? From எதில இருந்து? Then only you will understand what is the என்ன சார் definition or meaning of the என்ன input service. In the heading definition என்னன்னு மட்டும் படி. IST. யார் IST? Is basically a meant to receive an invoice towards receipt of any services and distribute the credit of taxes paid on such input services to supplier units having the same pan. எப்படி அப்ப அவங்க ஒரு ஹெட் ஆபீஸ் மாதிரி அவங்க எல்லா இன்புட் சர்வீஸ்க்கான பில்லையும் ரிசீவ் பண்ணிப்பாங்க. எல்லா ஐடிசியும் அக்ரிகேட் பண்ணி அவங்களோட பிரான்ச்சஸ்க்கு on a proportionate basis ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்ரிஷியேட் பண்றியா? An ISD is required to obtain என்ன registration even though it may be என்ன registered. ISD registration வேற, normal registration. The threshold limit of registration is not applicable to யாருக்கு? அதான் செக்ஷன் 24 தானே இருக்கா? அவங்க கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் தானே? அந்த ISD registration எடுத்தாங்கறனால அவுட்புட் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுமா? ISD registration எடுத்தா அவுட்புட் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுமா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ரிஷியேட் பண்றே இல்லையா? இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணணும்? எக்ஸாம்பிள் ஐடிசி அட்ரிபியூட்டபிள் டு என்ன ரெசிபியன்ட். இப்போ ஒரு பில் இருக்கு, அந்த பில் வந்து சின்ராஸ் மட்டும் தான் இன்புட் சர்வீஸா இருக்கு. அந்த கிரெடிட் யாருக்கு மட்டும் கொடுக்கணும்? ஐடிசி அட்ரிபியூட் டு மோர் தென். சார் சபரியர் வேலை செஞ்சிருக்கான், எனக்கு பில் கொடுத்திருக்கான், அது வந்து சின்ராஸோட ஆபீஸ்லயும் வேலை நடந்திருக்கு, விஸ்வேஸ்வர ஆபீஸ்லயும். எத்தனை பேர் பிரிச்சு தரணும்? Pro rata distribution the ratio of turnover in the state or union territory of the recipient during the 11 year previous year. That means state turnover base பண்ணி எங்கேயோ கேட்டிருக்கோம். அந்த ஸ்டேட் turnover பத்தி நான் கேட்டிருக்கேன். tax liability computation of compensation அங்கேயே படிச்சிருக்கோம் நம்ம. there are only two usage of state turnover in the act. One is to pay the other is to distribute the input service. அப்போ ஒரு கிரெடிட் ஒரு பர்టిక్యులர் யூனிட்டுக்கு மட்டும் தான் distribute that to more than one unit based on the ITC attribute to all the recipient. எல்லாருக்குமே இருக்குனா pro rata distribution the ratio of turnover and state or unit of the recipient during 11 previous year. நான் என்ன ITC எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணனும் அது என்ன சார் ரூல்ஸ் இருக்கு. என்ன சார் ஒரு ப்ரொசீஜர் என்ன? ஏன்னா நான் தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுமா? அது ஒரு ப்ரொசீஜர் என்ன? நான் எதுல ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணணும், நான் எதுல இன்வாய்ஸ் போடணும், அப்படி இருக்கிற விஷயங்கள். தென் இன் கேஸ் நான் என்ன பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணனா where the input service distributor distribute. அப்ப section 21 is an extension of 20. எப்படி நீ அதை recover பண்ணுவ? Are you really with me? So this is the discussion. அதோட examples. With that we will be through with the ITC, NSR. Give me NSR some extra time in the next class. I will be completing input service distributor and with an example. I will solve that example, then I will connect everything with the provisions. Then இந்த கதறனால ஒண்ணும் புரியாது. ஏனா அது என்னால பிக்சரைஸ் பண்ண வைக்க முடியாது. அது காட்னா ஓகே சார் அவ்வளவுதான் சார் ரூல்ஸ் அதிலே வந்துரும் எல்லாமே. ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு, மாஸ்டர் क्वेश्चन இருக்கு. அந்த மாஸ்டர் क्वेश्चन நான் போட்டுட்டு வரேன். Are you really with me? That's it man. Dot.